படிக்கிறதுக்காக புக் எடுத்தாவே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த ஃபாலோயிங் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. முதல் விஷயம், உங்களோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் ஹைலி எனர்ஜெட்டிக்கான டைம் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த டைம்ல நீங்க மற்ற வேலைகளுக்கெல்லாம் உங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்கிறப்ப ரொம்பவே எக்ஸாஸ்டடா இருக்கும். ஸோ அந்த ப்ரொடக்டிவ் டைம் ஐடென்டிஃபை பண்ணி அதை படிக்கிறதுக்குன்னு செயல்படுத்த ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், ஹைட்ரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே போல ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கணும். நம்ம அதிகமான ஃபேட்டி ஃபுட்ஸ்லாம் எடுக்கும்போது அதுவே தூக்கத்தை கொடுக்கறத பார்க்க முடியுது. மூன்றாவது விஷயம், எக்ஸசிவ் கெஃபைனை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நாலாவது விஷயம், 1 hour இல்லைன்னா 30 minutes ஒன்ஸ் நீங்க படிக்கிற இடத்த மாற்றும் போது அது உங்களோட ஃபோக்கஸை அதிகப்படுத்துறத பார்க்க முடியுது. அஞ்சாவது விஷயம், ஷார்ட் நாப்ஸ் அப்படின்றது உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா அதே தூக்கம் ஒரு 10 to 20 minutes ஓகே, பட் அதை விட எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அதுவே ஒரு தூக்க ஃபீலிங்கையும் கொடுக்கறத பார்க்க முடியுது. அஞ்சாவது விஷயம், ஆக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ரீடிங், அதாவது வாய் விட்டு படிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு சொல்லித்தரது. இந்த மாதிரி படிக்கும் போதும் இதை உங்களால ஓவர் கம் பண்ண முடியும்.